நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மைகளின் விற்பனை மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லையில் புதிய ரக கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்திருப்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நவராத்திரி திருவிழா வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இதனையொட்டி கோலு விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை காதிபவனில் ராமர் பட்டாபிஷேக கொலு, சங்கீத மூர்த்திகள், சிறுவர்களுக்கு பிடித்த சோட்டாபீம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. நிறைய பொம்மைகள் வந்திருக்கு. கும்பகர்ணன் செட்டு, விவசாய செட்டு, ஆண்டாள் செட்டு, நிறைய தசாவதார செட்டு, ராமர் செட்டு, ராமர் கல்யாணம், பட்டாபிஷேகம், நிறைய செட்டுகள் வந்திருக்கு. ஆட்கள் இந்த வருஷம் தான் நாங்கள் முதல்ல பொம்மை விற்பனைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கொலு பொம்மைகளை வைத்து வழிபாடு நடத்தினால் அனைத்து தெய்வங்களும் இல்லங்களுக்கு வந்து அருள்பாலிப்பார்கள் என்று பக்தர்கள் கருதுகின்றனர். நெல்லை தியாகராஜர் நகரில் உள்ள மரகதம் என்பவரது வீட்டில் நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மைகள் வரிசை முறைப்படி வைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. எங்கள் பாட்டி வீட்டில் வருஷம் கொலு வைப்போம். அது இந்த வருஷம் 40வது வருஷமாக வைக்கிறோம். வீடு முழுக்க வைப்போம். அதில் இந்த வருஷம் நிறைய பொம்மைகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே வர திங்கக்கிழமை கொலு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். கொலு பொம்மைகள் 9 படிகளாக வைக்கப்படுகின்றன. முதல் படியில் உயிர் பொருட்களை உணர்த்தும் செடிகள் முதல் ஊர்வன, நடப்பன என தொடங்கி 9ஆம் படியின் உயரத்தில் தெய்வங்கள் வரை இடம்பெறுகின்றன. ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.